அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது ஒரு சில பயிற்சிகள். எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம உடலை வந்து நல்ல வடிவமாக வச்சுக்கிறது, நல்ல ஒரு ஷேப்பில் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த பயிற்சிகளை வந்து பண்ணலாம். இந்த பயிற்சிகள் வந்து ரொம்ப சுலபமாக தான் இருக்கும். இது ஆண்களும் பண்ணலாம், பெண்களும் பண்ணலாம். வாங்க என்னென்ன பயிற்சின்னு பார்க்கலாம். பயிற்சி 1, தண்டாசனா. ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியிடலாம். வஜ்ராசனம். ஒவ்வொரு காலாக மடக்கி வஜ்ராசனத்துக்கு வந்துடலாம். இதுலேருந்து நம்ம வந்து பர்வதாசனா போக போகிறோம். பர்வதாசனாலேருந்து புஜங்காசனா, இது ரெண்டும் வந்து சேர்ந்து நம்ம வந்து தொடர்ந்து வந்து செஞ்சுட்டே இருக்க போகிறோம். இப்போதைக்கு ஒரு 5 முறை செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் கேப் விட்டு அதேமாரி அடுத்த மாதிரி பண்ணிக்கலாம். பர்வதாசனா, கை முன்னோக்கி வச்சுட்டு அப்படியே வந்துடலாம். இதில் வந்து ஒரு 2 வினாடி இருக்கலாம். மறுபடியும் இதுலேருந்து புஜங்காசனாக்கு ஒரு 2 வினாடி. புஜங்காசனால கால் வந்து கீழே படாமல் அப்படியே வந்து இதில் இருக்கலாம். ஊர்துவ முக ஸ்வானாசனாவும் சொல்லலாம். இதுக்கு அப்படியே மேல் நோக்கி பார்க்கணும். மறுபடியும் பர்வதாசனா, ஊர்துவ முக ஸ்வானாசனா, பர்வதாசனா, ஊர்துவ முக ஸ்வானாசனா, தளர்த்திக்கலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். இதை வந்து அப்படியே வந்து டைனமிக்காக வந்து தொடர்ந்து வந்து அப்படியே செஞ்சுட்டே வரலாம். நம்ம டைனமிக்னால் தொடர்ந்து செய்கிறது. ஒரு 5 முறை செஞ்சுட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 5 முறை செஞ்சுட்டு ரிலாக்ஸ் பண்ணணும். அதாவது பர்வதாசனாவும் ஊர்துவ முக ஸ்வானாசனாவும் சேர்ந்து ஒரு கவுண்ட்டுன்னு எடுத்துக்கணும். அடுத்த கவுண்ட் வந்து மறுபடியும் பர்வதாசனா, ஊர்துவ முக ஸ்வானாசனா அப்படி செஞ்சுக்கணும். இது வந்து பயிற்சி 1. அடுத்த பயிற்சி 2க்கு போயிடலாம். இதிலே தான் பர்வதாசனில் வந்து நம்ம கை வந்து கீழே வச்சுருந்தோம். இப்போ நம்மளோட எல்போ வந்து கீழே வச்சுட்டு அப்படியே வந்து நம்ம புஜங்காசனா வந்து செய்ய போகிறோம். இந்த எல்போ கீழே வச்சுட்டு பர்வதாசனா, அப்படியே புஜங்காசனா. தளர்த்திக்கலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியிடலாம். இதுவும் அது மாதிரியே வந்து தொடர்ந்து வந்து செஞ்சுட்டே வரணும். அதே மாதிரி இந்த எல்போ பர்வதாசனால இருந்து அப்படியே புஜங்காசனா வந்து செஞ்சுருவோம். அதே மாதிரி ஒரு 5 முறை செஞ்சுட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு 5 முறை, மறுபடியும் ரிலாக்ஸ், மறுபடியும் ஒரு 5 முறை வந்து செஞ்சுட்டே இருக்கும். இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம செஞ்சுட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட உடம்புல இருக்கிற எக்ஸ்ட்ரா அந்த கொழுப்புகளாம் வந்து நல்லாவே கரைஞ்சி ஒரு ஷேப்புக்கு வந்து அழகாக வந்து வரும். அது இல்லாமல் இந்த பயிற்சிகள் வந்து மற்ற ஆசனம் செய்கிறதுக்குள்ளே வந்து முன்னாடி ப்ரிப்பரேட்ரி ஆசனாசம் சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி வந்து இது வந்துடும். ஸோ இதை வந்து இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இது மூச்சு பயிற்சியோட சேர்த்து வந்து பண்ணலாம். புஜங்காசனா பண்ணும்போது நல்ல மூச்சு இழுக்கணும். அப்புறம் பர்வதாசனம் வரும்போது மூச்சை வந்து விட்டுறணும். அதாவது என்ன கான்செப்ட்னா, எப்போ வந்து தலை பின்னாடி போதோ அப்போ மூச்சு நல்லா இழுக்கணும். எப்போ தலை கீழே வருதோ, கீழே குனியமோ அப்போ வந்து மூச்சை வந்து விடணும். இதை மாதிரி வந்து நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டே வந்தோம்னா நம்மளோட பாடி வந்து நல்லாவே ஷேப்பும் கிடச்சிரும். நல்லா வந்து உடல் வந்து தளர்வு ஆகிடும் ஃபுல்லாக. அப்புறம் அடுத்தடுத்த ஆசனாவோ பண்ணுறதுக்கு வந்து நமக்கு எல்லாமே வந்து சுலபமாக இருக்கும். இதெல்லாம் முயற்சி செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.